வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாமி என்று அலற நினைத்த சித்ரா மாமி என்று இறைஞ்சினாள். ஒன்னுக்கும் கவலைப்படாத சித்ரா, உன்னை பெத்தவளும் போயிட்டா, அவளை கட்டினவனும் இருக்கிற இடம் தெரியலை. அது தெரிஞ்சப்புறம் என்று சித்ரா இழுத்தாள். அது இனிமே தெரிஞ்சுதான் என்ன பிரயோஜனம்? எங்கேயோ நாளுக்கு நாளா சம்பாதிச்சுண்டு நாடோடியாய் அலையறாரோ என்னமோ. தங்கை பெண்ணை நல்ல இடத்துல கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் மாமாவுக்கு இல்லையா? இல்லைன்னு அவர் நினைச்சா இருக்குன்னு நான் அடிச்சு சொல்றேன். அந்த பிள்ளை 2 மாசம் லீவ்ல வந்து 10 நாளாகிறதாம். ஏதாவது ஒரு கோவில்ல பூ போட்டு பார்த்தால் போதும்னு கற்பகம், அத்தான் ராஜியின் சின்ன மாமனார் பெண் சொன்னாள். சித்ரா எழுந்தாள். மாமி, நீங்க தயவு செய்து ஒரு உபகாரம் செய்யணும். என்ன சொல்லு, எது வேணும்னாலும் செய்யறேன். என்னை மனையில உட்கார்த்தி புருஷன் வீட்டுல ஒப்படைக்கிற பொறுப்பு மாமாவுக்கு இருக்கிறதா சொன்னீர்கள். அந்த பொறுப்பை அவர் எப்போது நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்கிறதை நானே சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறீர்களா? அயர்ந்து போன சிவகாமி இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு சித்ராவை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு அவளுக்கே இயற்கையான படபடப்பான வேகத்தில் ஏதோ பட்டிக்காடு சூதுவாது தெரியாத நல்ல பெண் சொன்னதை கேட்கக்கூடியவள் என்றெல்லாம் நான் நினைத்தேன். அதே போல அவர்களிடமும் சொன்னேன். பகவான் உனக்கு அழகை அள்ளி தெளித்திருக்கிற மாதிரி நாக்கிலே வார்த்தைகளையும் அள்ளி கொட்டியிருக்கானே என்றாள். பிறகு அனாதை பெண்ணை கரை சேர்க்கலாம்னு நான் மனசார நினைச்சது தப்புன்னா நீ சொல்லிட்ட என்றாள். அத நான் என் வாயால சொல்லணும்னா சொல்லிடுறேன். அனாதைகளுக்கு இருக்கிற தைரியமும் மனோதிடமும் எனக்கும் இருக்கு. அதுக்கு மேலேயே இருக்கு அம்மா, அதுக்கும் மேலேயே கூட இருக்கு. அது தெரியாமத்தான் நீங்க இழுக்கிற இழுப்புக்கு நீண்டு வளையக்கூடிய கம்பின்னு எடை போட்டு ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்கள். இனிமேலாவது இது மாதிரி என்னை ஒரு பந்துன்னு நினைச்சு ஆடாதீர்கள். சித்ரா தான் என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டாலும் அப்படி பேசக்கூடாது என்றுதான் நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் அவளையும் மீறி வெடித்தன. நீ கம்பியும் இல்லை, பந்தும் இல்லை. நீ ஒரு மகா சமுத்திரம். அது அலையால அடிக்கிறது. நீ வாயால வீசி தள்ளுற. இது நல்லதுக்கு காலம் இல்ல. சிவகாமி அடுத்த கணம் விற்றென்று வெளியேறினாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சித்ராவுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. வெயிலும் மழையும் அன்று மாறி மாறி வந்தது போலவே அவளுடைய உணர்ச்சிகளும் மாறி மாறி பொங்கிவிட்டன. அவள் மடத்து குளத்தை விட்டு வந்தது தப்பு என்றால் மாமா வீட்டில் இறங்கியது அதைவிட பெரிய தப்பு. மணியக்காரருடைய பெண் வீட்டிலேயே இறங்கி இருக்கலாம். வேலை செய்து பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையுடன் எல்லாம் தீர்ந்திருக்கும். இந்த வீட்டில் அவளுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகிவிடும் போலிருக்கிறது. காலையில் வரும்போதே மாமாவிடம் ஆத்திரப்பட்டாள். அதன் பின் மாமியின் கரிசனத்தில் தன்னை பறிகொடுத்தாள். சங்கரனுடைய சோக சரித்திரம் மனதை வாட்டியது. ராஜியின் குழந்தை நெஞ்சம் நெகிழ செய்து ஈர்த்தது. ஏன், ராஜியின் சுபாவம் கூட அவளை கவர்ந்தது. சமையற்கார மணி ஏதேதோ அலட்சியமாக பேசி போன பின் அவள் முரளியின் அறையில் உற்சாகமாக உறங்கினாள். அவனுடைய குளிர்ந்த மனதின் அரவணைப்பில் அவள் சொர்க்கத்தையே எட்டி பார்த்து விட்டாள். ஆனால் அந்த சொர்க்கத்தின் நுழைவாயிலை கூட இனிமேல் தன்னால் பார்க்க முடியாது என்பதை பானு வந்து எச்சரிக்கை செய்து விட்டாள். அப்புறம் பாபு, அவனுடைய நெஞ்ச அழுத்தமும் அதிகாரமும் அவளுடைய கோபத்தை தூண்டிவிட்டன. மாமா சொல்ல போகும் சமாச்சாரம் சிந்தனையை தூண்டிவிட்டது. கடைசியாக மாமி ஒரு பெரும் குண்டை தூக்கி தலையில் போட்டுவிட்டு அது போட்டவள் தலையிலேயே வெடிப்பதையும் பார்த்துவிட்டு போனாள். அப்பப்பா, என்னென்ன நிகழ்ச்சிகள், சங்கடங்கள், விபரீதங்கள்! எல்லாம் சித்ரா எனும் ஒரு அச்சை சுற்றி ஓடும் சக்கரங்கள். ஆனால் சக்கரங்களே கடைசியில் அவளை பலி வாங்கிவிடும் போலிருக்கிறதே. மாமா வீட்டில் இந்த ஒரு நாள் போதும். பெட்டியில் மணியக்காரரின் பெண் விலாசம் இருக்கிறது. மறுநாளே கிளம்பி விட வேண்டும். எந்த அறையையும் சுத்தம் செய்ய வேண்டாம். எந்த 700 ரூபாய்க்காரனுக்கும் கழுத்தை நீட்ட வேண்டாம். கருமேகங்களின் இடையில் திடீரென்று சந்திரனாய் முரளி கண்முன் தோன்றினான். அவனுடைய உதவியுடன் மணியக்காரருடைய பெண் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள்.
எத்தனை நேரம்தான் சித்ரா சோஃபாவில் ஆணி அடித்தது மாதிரி உட்கார்ந்திருந்தாளோ அவளுக்கே தெரியாது. சங்கரன் வந்து மாடிக்கு போனதையோ, 2, 3 தடவைகள் பாபு அவளை தாண்டி சென்றதையோ, முரளி மாடிக்கு சென்று திரும்பியதையோ அவள் உணரவில்லை. திடீரென்று சித்ரா, சித்ரா என்ற குரல் கேட்டது. ஆழ்ந்த நித்திரையினின்றும் விழிப்பது போல அவள் கண்களை திறந்தாள். சித்ரா, உன் முகமும் கண்ணும் ஏன் இப்படி சிவந்திருக்கிறது என்று மாமா அவளை பார்த்து கொண்டே கேட்டார். கண்ணா, முகமா சிவந்திருக்கிறதா? சித்ரா முணுமுணுத்தாள். ஆமாம், கண்ணாடியை பாரு, கண் கலங்கி கிடக்கு. அழுதையா? ஏன், உன்னை பாபுதான் ஏதோ சொன்னான், அதுக்கு பிறகு ஏதாவது நடந்ததா? என்ன பேசுகிறோம் என்று புரியாமல், ஆமாம், கல்யாணம் என்று முணுமுணுத்தாள் அவள். என்ன உளறுகிறாய்? நான் உடனடியாக கல்யாணம் செய்து கொள்ளணும்னு மாமி சொல்றா. சரி சரி, கல்யாணம்னா என்ன, நினைச்சபடி செய்துவிட முடியுமா? நீ போய் மூஞ்சியை அலம்பி விட்டு வா, சாப்பிடலாம். சித்ரா உடனே எழுந்தாள். சாப்பாட்டுக்கு பிறகு மாமா ஏதோ தனியாக சில சமாச்சாரங்கள் நம்மிடம் சொல்லப் போகிறார். இப்போது மாமா பேசுவதை பார்த்தால் கண்டிப்பாக கல்யாண விஷயமாக இருக்காது. அவர் சொல்ல போகிற சமாச்சாரங்களையும் கேட்டுவிட்டு நாளை மணியக்காரர் பெண் வீட்டுக்கு குடியேறி விடலாம் என்று நினைத்தாள். குளியல் அறைக்கு சென்றவள் சோப்பு தேய்த்து முகத்தை கழுவி கொண்டாள். மாமா பேசியதன் விளைவாக மனம் மீண்டும் அமைதி பெற்று விட்டதாக தோன்றியது. அந்த வீட்டில் முரளியும் மாமாவும் துணையாக வருவார்கள் என்ற உள் உணர்வு சொல்லவே அவளிடம் புது தெளிவு பிறந்தது. தலையை லேசாக வாரிவிட்டு நெற்றி நிறைய குங்குமத்தை இட்டு கொண்டாள். சாப்பாட்டு அறையை அடைந்த அவள் ஒரு கணம் நின்றாள். வட்ட வடிவமான மேஜையை சுற்றி 5 பேர் உட்கார்ந்திருந்தனர். 2 நாற்காலிகள் அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்தன. அவளை கண்டதும் முரளி, ஒரு சேரை எடுத்து போட்டுக்கொள் என்றான். சித்ரா பார்த்தாள். மாமா அருகில் ராஜி, ராஜிக்கு பக்கத்தில் மாமி, மாமியின் வலது புறத்தில் பாபு, மாமாவுக்கும் பாபுவுக்கும் நடுவில் முரளி. நாற்காலியை போட்டால் முரளிக்கும் மாமாவுக்கும் நடுவில் தான் போட வேண்டும். சித்ரா, உனக்கு சமையலறையில் இலை போட்டிருக்கு என்றாள் மாமி. முரளிக்கு அருகே அமர்ந்து சாப்பிட போகிறோம் என்ற ஒரு வினாடி இன்ப கனவு கண்டு சித்ரா அடுத்த கணமே மாமியின் வார்த்தைகளை கேட்டு துவண்டு போனாள். மாமாவையும் முரளியையும் மாறி மாறி பார்த்தாள். காலை சாப்பாடு ராஜியுடன் சமையல் அறையில் நடந்தது. இப்போது இரவு சாப்பாட்டின் போது அவள் ஒதுக்கப்படுகிறாள். ஏன்? அவளுடைய பார்வையை புரிந்து கொண்ட முரளி, நீ வந்து உட்காரு சித்ரா என்றான். மாமாவும், நாற்காலியை இழுத்து போட்டுக்கொள் என்றார். அவள் தயங்கினாள். ஆனால் தயக்கத்திலும் அவளுடைய கோபம் மின்னியது. ஏண்டா முரளி, உன் காரியத்தை பாரேன். டேபிள் மீல்ஸ் சாப்பிட தெரியாதுன்னு தான் அவளுக்கு சமையல் அறையிலே இலை போட்டிருக்கா அம்மா என்றான் பாபு. அடுத்த கணம் சித்ரா தன்னை மறந்தாள். நீ டேபிள்லேயே பிறந்து டேபிள்லேயே வளர்ந்தையா? மாமா, ஏன் இந்த ஓர வஞ்சனை? நான் உங்கள் பெண்ணாக இல்லாமல் இருக்கலாம். அதற்காக என்னை ஒதுக்கி தள்ளுவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. பெரிய லங்கினியா இருக்காளே உங்க தங்கை பெண், யார் இவளை ஒதுக்கி தள்ளினா இப்போ? நீ பேசாம இரு அம்மா என்ற ராஜே. வா சித்ரா, நீ ஏன் பக்கத்துல உட்காரு என்றாள். அவள் கூறி முடிக்கும் முன் முரளி எழுந்தான். சாதமும் கையுமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மணியிடம், மணி, என் இலையையும் சமையல் அறையில் போடு, நானும் சித்ராவும் சேர்ந்து சாப்பிடுகிறோம் என்றான். சித்ராவின் கண்களில் இருந்து பொல பொலவென்று கண்ணீர் கொட்டியது. அடுத்த கணம் அவள் அந்த அறையை விட்டு வெளியேறினாள். பச்சடியில் 2 விரல்களை வைத்திருந்த சுந்தரேசன் கையை உதறிவிட்டு பின் தொடர்ந்தார். நீ எங்களுக்கு சாதம் போட்டுடா மணி என்றாள் சிவகாமி. அந்த அறையில் பூகம்பம் உண்டாகி வெள்ளமும் அடித்ததையே உணராதவளைப் போல. மணி, எங்களுக்கு சாதம் போட்டுடா என்று சிவகாமி பிறர் முன்னிலையில் சித்ராவை அலட்சியம் செய்து பேசினாலும் அவளுக்கு உள்ளூர பயம் பிடித்து கொண்டது. தன்னுடைய அலட்சியம் என்னென்ன விபரீதங்களை கொண்டு வரப்போகிறதோ என்று தன்னுள்ளேயே எண்ணி பார்த்தாள். மணி சாதத்தை போட்டு நெய், சாம்பார் முதலானவற்றை பரிமாறின பிறகும் அவள் கை கலத்தில் ஓடவில்லை. பிசையவும் மறந்த நிலையில் சிவகாமி உட்கார்ந்திருந்தாள். சமையல் அறையில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த முரளி தாயாரின் நிலையை கண்டும் பேசவில்லை. ராஜிக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. பாபுதான் ஆரம்பித்தான். நீ ஏமா பரபிரம்ம மாதிரி உட்கார்ந்திருக்க, சாப்பிடு என்றான். பிறகு தொடர்ந்து, இந்த வீட்டுல எந்த உறவுக்காரரையும் தங்க விடக்கூடாதுன்னு நீயே அடிக்கடி சொல்வ. இப்போ ஒருத்தியை அனுமதிச்சது எவ்வளவு தொல்லையாகி விட்டது பார்த்தியா என்றான்.
சமையல் அறையில் சாப்பிட்டு கொண்டிருந்த முரளி சிரித்தான். எதுக்குடா சிரிச்ச என்று கேட்டான் பாபு. அம்மா ஒரு நல்ல காரியம் செய்ததால தொல்லை வந்துவிட்டது என்கிறாயே, அதுக்குத்தான். பின் என்னவாம்? நாம இத்தனை பேரும் டேபிள் முன்னால் உட்கார்ந்து சாப்பிடுற போது சித்ராவை மட்டும் தனியா உட்கார வைத்தது சரியா? ராஜி முதலாக வாயை திறந்தாள். முரளி சொல்றது சரிதான். அம்மா அப்படியே செய்திருக்க வேண்டாம். அப்படி செய்ததை சித்ராவே எடுத்து காட்டின பிறகும் பிடிவாதமாக இருந்திருக்க வேண்டாம். பாபுவும் அவளுடைய வாயில் விரலை கொடுத்து கடிபட்டிருக்க வேண்டாம் என்றாள் அவள். பாபுவுக்கு யாரிடமும் நயமாக பேச தெரியாது என்றான் முரளி. இவர்கள் கிடைக்கிறார்கள் அம்மா என்ற பாபு. டேபிள் மேல் சாப்பிட அருகதையும் அந்தஸ்தும் வேண்டும் என்றான். முரளி வாய்விட்டு சிரித்தான். டே, உனக்கும் எனக்கும் அண்ணாவுக்கும் அப்பா எங்கே எப்படி துணிமணிகள் அந்த காலத்தில் வாங்குவார் தெரியுமா? வாசலில் வந்த கை வண்டிக்காரனிடம் 2-3 பீஸ் முரட்டு காக்கியும் வெள்ளை மல்லும் கொண்டு வருவான். கெஜம் 6 நமக்கு. ஆளுக்கு ஒரு நிஜாரும் ஒரு ஷர்ட்டும். அதுவும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அந்த அந்தஸ்து தான் இப்போதும் இருக்குன்னா நாம் எல்லோரும் இன்னைக்கே டேபிள்ல சாப்பிட மாட்டோம். பேவ்மெண்ட்லேயே சாப்பிடுவோம். இரு பிள்ளைகளும் பெண்ணும் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் சிவகாமியின் காதில் விழுந்தாலும் மனம் ஒரு நிலையில் நில்லாமல் அலைந்து கொண்டிருந்தது. கையை உதறிக்கொண்டு அவள் எழுந்தாள். என்ன காரியமம்மா நீ செய்யற? எங்கிருந்தோ வந்த ஒரு சிறுக்கி ஏதோ 2 வார்த்தையை மூஞ்சியில எரிந்து பேசினாள் என்பதற்காக நீ சாப்பிடாமல் போறையே என்றான் பாபு. எனக்கு ஒன்றும் பிடிக்கலையடா என்று சொல்லி நகர்ந்தாள். பிறகு தாழ்ந்த குரலில், நீ நினைக்கிற மாதிரி சித்ரா எங்கிருந்தோ வந்த பெண் இல்லையடா. யோசனை செய்யாம அவளுக்கு தனியா இலை போட சொன்னது என் தப்புதான் என்றாள். ராஜி, அம்மா இப்ப எனக்கு புரிகிறது நீ ஏன் அப்படி செய்தா என்று. நீ சொன்ன வரனே அவள் ஒரு வார்த்தையில் ஒதுக்கி தள்ளினாளே என்றுதானே என்றாள். பிறகு உட்கார்ந்து சாப்பிடு அம்மா என்றாள் ராஜி. சிவகாமி பதில் சொல்லாமல் கை கழுவ சென்றாள். முரளி, என்ன சொன்ன ராஜி? வரனா? என்ன வரன்? சித்ரா வேண்டாம்னு ஒதுக்கினாளா? எல்லாம் விபரமா சொல்லு என்றான். ராஜி சாப்பிட்டு கொண்டே சொன்னாள். பாபுவும் முரளியும் கேட்டுக்கொண்டே சாப்பிட்டார்கள். சிவகாமி ஷெனாய் நகரில் இருந்து அன்று அந்தி வேளையில் திரும்பிய பிறகு தன் கணவருடைய அறைக்கு செல்ல சந்தர்ப்பமே வாய்க்கவில்லை. இப்போது கையை அலம்பிவிட்டு துவாலையினால் துடைத்த பின் கணவருடைய அறைக்கு சென்றாள் அவள். அறைக்குள் நுழைந்ததுமே அவள் தன்னையும் அறியாமல் திகைத்து நின்றாள். அந்த அறையின் அலங்கோலம் மறைந்து சீருடன் காணப்பட்டது. சீரான அறையின் நடுவே சுந்தரேசன் அலங்கோலமாக உட்கார்ந்திருந்தார். மனைவியின் திகைப்பையும் அதன் பின் அவள் முகத்தில் பிரதிபலித்த கலக்கத்தையும் புரிந்து கொண்ட சுந்தரேசன் மௌனம் சாதித்தார். தம்மை தேடிக்கொண்டு சிவகாமி வந்திருக்கிறாள் என்றால் அவளே முதலில் பேசட்டும் என்றிருந்தார் அவர். இந்த ரூம் இப்படி ஆகிவிட்டது எப்படி என்று ஆரம்பித்தாள் சிவகாமி. இந்த வார்த்தைகள் நாக்கில் பொருளுகையிலேயே தான் பேச வந்த விஷயமே வேறு என்று மனம் எண்ணிக்கொண்டது. சித்ரா செய்த வேலை எனக்கு தெரியாதே, அவள் கூட என்னிடம் சொல்லவில்லையே. நான் கேட்டிராவிட்டால் என்னிடமும் சொல்லியிருக்க மாட்டாள். கேட்ட போதும் பாபு தன்னை அதிகாரம் செய்ததுதான் சொன்னாள். அவள் அறையை ஒழுங்குபடுத்தினப்புறம் அவன் தூக்கி எறிந்த சிகரெட் துண்டை நான் தான் என் கையால் எடுத்து வெளியே எறிந்தேன். பாபு வீட்டுக்குள்ளேயே ஊத ஆரம்பிச்சிட்டானா? அது இப்போதான் உனக்கு தெரியுமா? சரி சரி, அது கிடக்கட்டும். அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அழைத்து வாருங்கள். நாம் எல்லோரும் டேபிளிலேயே சாப்பிடலாம். பாபுவும் ராஜியும் எழுந்து விடுவார்கள். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் என்றாள் சிவகாமி. நீங்களும் ஏன் என்றைக்கும் இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். நீ மன்னிப்பு கேட்கலையே என்பதற்காக நான் சாப்பிடாமல் இல்லை. எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. நான் சொல்றதை கேளுங்கள். சித்ராவை நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து வாருங்கள். எல்லோரும் டேபிளிலேயே சாப்பிடலாம்னு சொல்லுங்கள், வருவாள். சுந்தரேசன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். சிவகாமியை பார்த்து சிரித்தார். சிரிப்பில் ஏளனமும் ஒருவித வெறுப்பும் புரை ஓடின. சித்ரா டேபிள் மீல்ஸ் வேணும்னு அடம் பண்ணினாள்னா நீ நினைக்கிற? அப்படி நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. எல்லோரும் கீழே உட்கார்ந்து அவளை தனியே மேஜையில் சாப்பிட சொல்லி இருந்தாலும் இப்போ நடந்ததுதான் நடந்திருக்கும். எனக்கு புரிகிறது. தன்னை தனியா ஒதுக்கி விட்டார்கள் என்று அவள் நினைத்து விட்டாள். அந்த நினைப்பு தவறு இல்லையே. நீங்களும் இப்போ என்னை வதைக்காதீர்கள். சமாதானப்படுத்தி அவளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். முடியாது சிவகாமி, நீ வேணும்னா போய் சொல்லு. அவள்கிட்ட மன்னிப்பு கேளு.
திடீரென்ற சிவகாமி தன் இயல்புக்கு வந்தாள். நான் தப்பு செய்து விட்டேன்னு உங்ககிட்டயும் நான் பெத்ததுகிட்டேயும் வாய் வார்த்தையா சொல்லியாச்சு. ஆனா அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறதோ காலில் விழறதோ நடக்காத காரியம். நீயாக போய் மன்னிப்பு கேட்டால் ஒழிய அவள் வரமாட்டாள். எப்படியோ போகட்டும். அப்படியேதான் போகப் போகிறாள். என்ன? நாளைக்கு கார்த்தால பெட்டியையும் தூக்கி கொண்டு போகிறாள். மடத்துக்குளம் மணியக்காரரின் பெண் புரசைவாக்கத்தில் இருக்கிறாளாம். அவள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்து இருந்து அப்புறம் வேலை செய்து பிழைக்கும் பெண்களுக்கென்று ஹாஸ்டல் இருக்கே, அதில் சேர்ந்து விடுவாள். ஐயையோ, கூடாது, கூடவே கூடாது. ஏன் ஏன்? அவள் தன்மான மரியாதை சுய கௌரவம் எல்லாவற்றையும் பின் எப்படி காப்பாத்தி கொள்கிறதாம்? நாளைக்கு திடீர்னு அவளுடைய அப்பா வந்து விசாரிச்சா நாம எப்படி அவருடைய முகத்தை பார்த்து பதில் சொல்றது? இந்த பயம் அப்போதே இருந்திருந்தா நீ இப்போ இந்த தவிப்பு தவிக்க மாட்ட. நான் செய்தது தப்புதான்னு நான் தான் சொல்லிவிட்டேனே. என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அவள் தானே நாளைக்கு கார்த்தால மணியக்காரர் வீட்டுக்கு போகப் போகிறாள். இப்ப என்ன செய்யறது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் தான் காரில் அவளை மணியக்காரருடைய பெண் வீட்டுக்கு கொண்டு போய் விடப் போகிறேன். நீங்களே குடும்பத்தின் நிம்மதிக்கும் கௌரவத்துக்கும் உலை வைக்க பார்க்கிறீர்கள். சித்ரா இன்னைக்கு வந்த போதே உன் நிம்மதி குலைஞ்சாச்சு. நாளைக்கு விஷயமெல்லாம் வெளியாகி நீ கையை பிசைந்து கொண்டு நிற்கிற போது கௌரவமும் போய்விடும். இந்த பெண்ணையும் காப்பாத்தி அவளுடைய தகப்பனார் மனசும் குளிரட்டும் என்றுதான் நான் ஒரு நல்ல வரனை பார்த்தேன். சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு புருஷங்கிட்ட ஒப்படைச்சுட்டா அவளுடைய அப்பா மனசு குளிரும் என்கிறது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய பிரச்சனை தீர்ந்து விடாது. எதிர்கட்சிக்காரர்களில் சித்ராவின் புருஷனும் சேர்ந்து விடுவான். சிவகாமி சோர்ந்து போனாள். கண்களில் நீர் முட்டி நின்றது. சுந்தரேசன் லேசாக சிரித்தார். பிறகு, உன் கண் கலங்கி கண்ணீர் தேங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சிவகாமி. எதையும் எதிர்த்து சமாளிக்கிறவள்னு நினைச்சேன் என்றார். சிவகாமி கேவினாள். முரளி சாப்பிடும்போது சொன்ன அந்த காலத்து அந்தஸ்து முகத்தில் அடித்தாற் போல கண்முன் நின்றது. ஒட்டு போட்ட 2 புடவைகளை மாற்றி மாற்றி கட்டிக்கொண்டு அவள் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்கிறாள். இன்றைக்கு முரளி அதை ஞாபகப்படுத்தினானே. ஏன், ஒருவேளை நாளைக்கும் அதே நிலை திரும்பக்கூடும் என்றுதானோ? இது ஓர் எச்சரிக்கையா? எச்சரிக்கையின் பலத்தில் ஒரே ஒரு எண்ணம்தான் பிறந்தது. சித்ரா கை நழுவி போய்விடக்கூடாது. உள்ளூர பிடிக்கிறதோ இல்லையோ, அவளுக்கு வீட்டில் எல்லா உரிமைகளும் சுதந்திரமும் சம அந்தஸ்தும் கொடுக்கப்பட வேண்டும். சிவகாமி கத்தி முனையில் நடக்கிறாள். தன்னுடைய முடிவில் இருந்து கொஞ்சம் வழுவினாலும் கத்தி அவளுடைய வாழ்வையே கிழித்துவிடும். என்ன சிவகாமி, ரொம்ப தீவிரமா யோசனை பண்ற? சித்ரா எங்க இருக்கா? மாடி ஹால்ல வெறும் தரையில் படுத்து கொண்டிருக்கிறாள். சிவகாமி மெதுவாக நகர்ந்தாள். மாடிக்கா போற? ஆமாம். அப்படியானா நீ ஒரு ஜமுக்காளம், தலையணை, ஒரு பெட்ஷீட் எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு போ. கார்த்தாலேயே எக்மோரில் இதெல்லாம் இந்த வீட்டில் கிடைக்காமலா போய்விடும் என்றாள் சித்ரா. சிவகாமி பதில் சொல்லவில்லை. சித்ராவை வெறும் ஜமக்காலத்தில் படுக்க சொன்னால் இன்னொரு பூகம்பம் வந்தாலும் வரும். மற்றவர்கள் எல்லோரும் கட்டிலில் ரப்பர் மெத்தையில் தூங்கும்போது எனக்கு மட்டும் சமையற்காரிக்கு கொடுக்கிறது போல வெறும் ஜமக்காலமா என்று அவள் ஆரம்பித்து விடுவாள். அவளுக்கும் கட்டில், மெத்தை, தலைகாணி எல்லாம் கொடுத்து விட வேண்டியதுதான். சிவகாமி மாடி ஹாலினுள் நுழைந்ததும் சிலையானாள். சித்ரா ஒரு டம்ளரை கையில் வைத்து கொண்டிருக்க பக்கத்தில் ராஜியும் எதிரே முரளியும் உட்கார்ந்திருந்தனர். டம்ளரில் பால் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. தன்னைத்தானே சமாளித்து கொண்டு சிவகாமி அவர்களை நோக்கி முன்னேறி முரளியின் அருகே நின்றாள். சித்ரா வாய் திறவாமல் உட்கார்ந்திருந்தாள். டம்ளரில் பால் இன்னும் பாக்கி இருந்தது. சித்ரா. சிவகாமியின் குரல் தழுதழுத்தது. இதற்குள் சித்ரா மீதி பாலை குடித்து டம்ளரையும் கீழே வைத்தாள். சித்ரா ஏறிட்டு பார்த்தாள். அடுத்த கணமே மாமி காலையில் தன்னை வாயார வரவேற்று அணைத்து கொண்டதும் உனக்காக 4 புடவைகள் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் நினைவுக்கு வந்தன. அந்த நினைவின் பசுமையில் அடுத்த கணம், என்ன மாமி என்று கேட்டாள். முரளியும் ராஜியும் தாயாரை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு தங்களிடையே ஒருவருக்கொருவர் கண்ணால் பேசிக்கொண்டார்கள். வாமா, நீயும் மாமாவும் சாப்பிடலாம் என்றாள் சிவகாமி. ராஜையும் முரளியும் பால் கொண்டு வந்து கொடுத்து குடித்தால் தான் ஆச்சுன்னு பிடிவாதம் செய்தார்கள். நானும் குடித்தேன். அதனால் என்ன, பரவாயில்லை, சாப்பிடலாம் வா. வேண்டாம் மாமி, உன் மாமி திருப்தியா மன சமாதானத்தோட தூங்கணும்னு இருந்தா நீ இப்போ நான் சொன்னபடி கேட்கணும். வா எழுந்துரு. நான் தான் பாலை குடிச்சாச்சே.
ராத்திரி எல்லாம் பசிக்கும். நான் மடத்து குளத்துல பசியை நிறைய அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ நாள் கிணத்து தண்ணீரை குடிச்சிட்டு படுத்து கொண்டிருக்கேன். அதெல்லாம் இனிமே உன் வாழ்க்கையில இருக்காது. வா, நீங்களும் பாலை குடித்துவிட்டு படுத்துக் கொள்ளுங்கள். முரளி சிரித்தான். அவனுடைய சிரிப்பு கணத்தில் சிவகாமியின் கோபத்தை தூண்டியது. ஆனால் அவள் தன்னைத்தானே அடக்கிக் கொண்டு, நான் தான் ஏதோ தெரியாத்தனமா செய்துட்டேன் என்றாள். நீ தாராள மனசோடு மறக்க கூடாத சித்ரா என்றாள். அதே சமயத்தில் இவ்வாறு ஒரு பெண்ணிடம் தான் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்து விட்டதே என்று நொந்து தன்னைத்தானே வெறுத்து கொண்டாள். ஐயையோ, நீங்க ஏன் மாமி என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீர்கள்? வேண்டுமென்றுதானே எனக்கு சமையல் அறையில் இலை போட சொன்னீர்கள். தெரியாத்தனமா ஒன்றும் செய்யவில்லையே. என்னை வதைக்காது சித்ரா. அம்மா, நீ போய் வேணும்னா சாப்பிடு. அவள் பால் குடித்தாயிற்று. ராஜியும் அவளும் இங்கேயே தூங்கப் போகிறார்கள் என்றான் முரளி. சிவகாமிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. சரி சித்ரா, நான் போகிறேன். இனிமே இந்த வீட்ல உன் மனம் நோகும்படியா ஏதும் நடக்காது. இது நிச்சயம் என்றாள். சித்ரா முறுவலித்தாள். பிறகு, அது எனக்கு தெரியும். நாளைக்கு கார்த்தால நான் புரசைவாக்கம் போகிறேன். அங்கேதான் எங்க ஊர் மணியக்காரர் பெண் குடியிருக்கிறாள் என்றாள். இந்த 10 நாட்களும் சித்ராவுக்கு 10 வினாடிகளாக பறந்தன. சென்னைக்கு வந்த அன்று நடந்த சம்பவங்களும் பேச்சுக்களும் மனதில் ஒட்டாமலேயே மறைந்து விட்டதாக அவள் எண்ணினாள். 2ஆம் நாளில் இருந்து மாமி காட்டிய நெகிழ்ச்சியும் பெருந்தன்மையும் அவளை மனம் குன்ற செய்தன. பாபுவும் அவளும் நேரடியாக பேசிக் கொள்ளாமல் போனாலும் அவள் அவனை மன்னிக்க தயாராக இருந்தாள். இந்த 10 நாட்களில் அவள் ராஜியுடனும் முரளியுடனும் எங்கெங்கெல்லாம் போய்விட்டாள், என்னென்னவெல்லாம் பார்த்து விட்டாள். பார்த்த இடங்களும் காட்சிகளும் மனதில் ஒரே அடியாக தங்கி விடாமற் போனாலும் ஒரு குடும்பத்துடன் ஒட்டி கொண்டு விட்டோம் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றது. அந்த எண்ணமே மற்ற எல்லா துயரங்களையும் மறக்க செய்து குதூகலத்திலும் ஆழ்த்தியது. பெரியம்மாவுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று முதலில் நினைத்த அவள் ஒரு கட்டுரையே எழுதிவிட்டாள். ஒரு நாள் திடீரென்று பெங்களூரில் இருந்து அவசர கடிதம் வரவே ராஜி குழந்தையுடன் புறப்பட்டாள். சிவகாமியும் உடன் சென்று வரப்போகிறதாக தெரிந்தது. கண்டிப்பாக மாமி தன்னையும் அழைத்து போகப் போகிறாள் என்று சித்ரா எண்ணினாள். ஆனால் அதே சமயத்தில் தான் இனிமேலும் வேலையில் சேரும் தினத்தை ஒத்தி போட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. சித்ரா எதிர்பார்த்தது போல சிவகாமி அவளை பெங்களூருக்கு அழைக்கவில்லை. அதற்கு மாறாக சித்ரா, நான் ராஜியை அழைத்து கொண்டு போகிறேன், நீதான் வீட்டை கவனித்துக் கொள்ளணும் என்றாள். அவள் பதில் சொல்ல தெரியாமல் தயங்கினாள். என்ன பேசாம இருக்க? என்ன சொல்றதுன்னு புரியல. ஒரு வாரத்தில் வந்து விடுவேன். உனக்குத்தான் எல்லா காரியங்களும் தெரியும். மணி கூட உன்னை கண்டு பயப்படுகிறான். நீ எல்லாவற்றையும் சமாளிப்பாய் என்கிற தைரியம் எனக்கு உண்டு என்றாள் சிவகாமி தொடர்ந்து. இன்னைக்கு வியாழக்கிழமை, திங்கட்கிழமை அன்னைக்கு வேலையில் சேரலாம் என்றிருக்கிறேன். சிவகாமி சிரித்தாள். சிரிப்பு இயற்கையாக வந்தது. 10 நாளா நானும் உன் மாமாவும் ராஜியும் எவ்வளவோ சொல்லியும் நீ வேலையில சேரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறையே, உனக்கு எதுக்கு வேலை? அதுல சேரத்தானே வந்திருக்கேன் மெட்ராஸுக்கு. இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன, சரி. ஆனா என்னைக்காவது நீ மனையில உட்கார வேண்டிய பெண் தானே? அத நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்போ நீ மனையில உட்காருகிற வரைக்கும் உன் பாட்டுக்கு இங்கேயே இரு. பெத்த பெண் புகுந்த வீடு போய்விட்டாள், பெறாத பெண் வந்திருக்கிறாள் என்று நான் திருப்தியா இருப்பேன். சித்ராவின் உடல் புல்லரித்தது. அவள் என்ன அதிர்ஷ்டம் செய்திருக்கிறாள்? இப்படிப்பட்டவள் மாமியாக வருவதற்கு? மாமி, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. நான் அன்னைக்கு காலங்காத்தால பெட்டியும் கையுமா புரசை வாக்கம் போய்த்தான் தீருவேன்னு பிடிவாதம் பிடிச்சப்போ நீங்கள் கண்ணும் கண்ணீருமா என்னிடம் கெஞ்சி நிறுத்தினீர்கள். அதற்கப்புறம் தினம் தினம் நானே தலை குனியும்படியா என்னை கொண்டாடி ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிறீர்கள். இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ? சிவகாமி தன் வெற்றியை நினைத்து பூரித்து கொண்டிருந்தாள். அவளுடைய சாதுரியம் அல்லவா வெற்றியை தேடித் தருகிறது. நீ இந்த வீட்டில் எல்லாரையும் போல ஒருத்தி. கைமாறு செய்யறதுக்கு மூணா மனுஷியா? வீட்டை பார்த்துக்கொள். வாய் வேண்ட வயிறு நிறைய சாப்பிடு. ராத்திரி பால் குடிக்காம படுத்து கொள்ளாதே. ராஜியும் குழந்தையும் சென்ற பிறகு வீடே வெறிச்சோடி சூன்யமாகப்பட்டது. சித்ரா அவளை நினைத்து நினைத்து அழுதாள். ராஜி காட்டிய அன்புக்கும் பரிவுக்கும் தான் பாத்திரம் இல்லை என்ற எண்ணம் கூட உண்டாகியது. அவள் ராஜியை பற்றி நினைத்து கொண்டிருக்கையில் திடீரென்று முரளியின் குரல் கேட்டது. என்ன அசை போட்டு கொண்டிருக்க? நான் என்ன மாடா எருமையா அசை போட என்று சொல்லி சிரித்தாள் சித்ரா.
உருவத்தை பார்த்தா பசு, இருக்கிற கோலத்தையும் சோம்பேறித்தனத்தையும் பார்த்தா எரும மாடு என்றான் முரளி. நான் எரும மாடாவே இருந்துட்டு போறேன். உன் பானு மாதிரி நான் ஒரு கிளியாக இல்லாவிட்டால் போகிறது. எங்க இருந்து எங்க தாவற? தாவுவதற்கு நான் ஒன்றும் குரங்கில்லை, எருமை மாடுதான். பானு ஒரு கிளின்னு நீ ஒருத்தி தான் சொல்லியிருக்க. அவளுக்கு அழகு இருக்குன்னு யார் சொன்னாங்க? அழகு இருக்கோ இல்லையோ அதிர்ஷ்டம் இருக்கு. அது உண்மைதான். அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா, அம்மாவின் அப்பா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அண்ணா ஒரு ஐஏஎஸ், அவள் ஒரு டாக்டர். இதையெல்லாம் வைத்து நான் அவளை அதிர்ஷ்டக்காரி ஆக்கவில்லை. பின் எதை? சித்ரா துடுக்குடன், ஏன் இப்படி வேஷம் போடுகிறாய்? உனக்கு தெரியாதா? மாமி கூட 2 நாள் முன்னால எங்கிட்டையும் ராஜையிடமும் சொன்னாள். பாபு கல்யாணத்து அக்னி அணையறதுக்குள்ள உன் கல்யாணத்தையும் நடத்திடணும்னு என்றாள். பெண் யாராம்? உன் ஃப்ரெண்டு பானுவின் அம்மா தான் ஏற்கனவே சொல்லியிருக்காளாமே. பெண் எம்டி பட்டம் வாங்கினதும் கல்யாணத்தை நடத்திடணும்னு. மாப்பிள்ளை யாராம்? உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? பெண் யாரு பிள்ளை யாருன்னு கேட்க முரளி சிரித்தான். பிறகு, எனக்கும் பானுவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிறையா என்று கேட்டான். சித்ரா ஒரு கணம் முரளியை ஏறிட்டு பார்த்தாள். அவனுடைய கேள்வியே புதுமையாக ஒலித்தது. இதுவரை உணர்ந்தறியாத திருப்தியை அளித்தது. என்ன பதில் சொல்ல முடியலையா? அவள் தயங்கினாள். நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விக்கு நான் என்ன பதிலை சொன்னால் என்ன? அது உன் கையில் தானே இருக்கிறது. சித்ரா, நானும் பானுவும் சேர்ந்தே வருகிறோம், போகிறோம், படிக்கிறோம், டிஃபன் சாப்பிடுகிறோம், ஏன் சினிமா பீச்சுக்கு கூட சில சமயங்களில் போகிறோம். ஏன் கதையை வளர்க்கிறாய்? நெருங்கி பழகுகிறீர்கள் 2 பேரும். கரெக்ட். அவளுடைய அம்மா அப்பாவும் என்னுடைய அம்மா அப்பாவும் என்ன திட்டம் போட்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டில் அவள் என்னுடைய ஒரு சிநேகிதி. கூட நடக்கும் போதும் காரில் உட்காரும் போதும் சில சமயங்களில் அவளுடைய கை என் மீது படலாம், அல்லது அவளுடைய தோள்பட்டையில் என் தோள்பட்டை இடித்திருக்கலாம். இந்த சின்ன சின்ன இடிகளும் மோதல்களும் தான் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னோடி அறிகுறிகள்னு எல்லோரும் மனக்கணக்கு போட்டால் அந்த தப்பு என்னுடையதல்ல. சித்ராவுக்கு தலை சுற்றியது. மெல்ல அவள் தன்னைத்தானே சமாளித்து கொண்டாள். நானும் அதே கணக்கைத்தான் போட்டேன் என்றாள். நீ வந்த அன்னைக்கே அது எனக்கு தெரியும். அதன் பின் தினம் தினம் பானுவை நீ பார்க்கிற போதெல்லாம் நான் உன்னை ஸ்பெஷலாக கவனித்து வருகிறேன். உன் முகமே அலாதியாக சுருங்கி. அவள் தலை குனிந்து கொண்டாள். இப்போ நான் சொல்ல போறது என்னவென்றால், யாருமே எதுக்குமே கனவு காணக்கூடாது. முடவனாவது கொம்பு தேனை பார்த்த பிறகுதான் கனவு காண ஆரம்பிக்கிறான். நாம் எல்லாம் தேனை பார்க்கறதுக்கு முன்னாலேயே அடிப்படையான ஆதாரம் இல்லாமல் காண ஆரம்பிக்கிறோம். லட்சிய கனவு என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறோம். காதல் என்று பிதற்றுகிறோம். அப்போ லட்சியம் காதல் இல்லை என்று சொல்றியா? இதுதான் என் லட்சியம் என்ற வாயால் சொல்லிக் கொள்கிறவன் ஒரு ஹம்பக் ஃப்ராட். லட்சியம் உள்ளவன் காரியத்தில் முனைந்து நிற்பான். அதே மாதிரி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒருத்தன் ஒருத்தியிடம் சொல்கிற போது அவன் அவளையும் ஏமாற்றி தன்னை தானேயும் ஏமாற்றிக் கொள்கிறான். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் காதல் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச கல்யாணங்கள் 1000 இருக்கு. அதெல்லாம் காதல் கல்யாணங்கள் இல்லை, ஆசை கல்யாணங்கள். மோகத்தினால் ஒன்று சேருகிற இரு வாழ்க்கைகள். 2 சக்கரங்கள் மாதிரி ரெண்டையும் இணைக்கிறது ஒரு அச்சு. இந்த இணைப்பை காதல்னு சொல்றது தப்பு. உன் விளக்கம் ஏதோ புதுசா இருக்கு. புதுசு இல்லை, ரொம்ப பழசு. காதல் தெய்வீகமானது. காதலனுடைய மனசு என்னென்ன உணர்ச்சிகளை அனுபவிக்கிறதோ அவற்றையே காதலியின் மனசும் அனுபவிக்கணும். நீ பார்த்திருக்கிற காதல் கல்யாணங்கள் எல்லாம் எங்க நடந்திருக்கு? பெரும்பாலும் ஆபீஸ்களிலும் ஹாஸ்பிட்டல்களிலும் கம்பெனிகளிலும் ஆணும் பெண்ணும் பழகுகிற எல்லா இடங்களிலும் கண்டதும் காதல் இல்லை, பழகின பின் உண்டான ஒரு விருப்பம், ஒரு ஆசை. இந்த விருப்பமும் ஆசையும் கல்யாணத்தில் முடிகின்றன. அதன் பின் அவர்களுடைய பிரச்சனை பொருளாதார பிரச்சனைதான், குடும்ப பிரச்சனை இல்லை. நீ என்ன நினைக்கிறாய்? இதெல்லாம் சந்தர்ப்பங்களின் முடிவு, கோளாறு, அவ்வளவுதான். காதல் அடிப்படையில் நடந்தது என்றா நினைக்கிறாய்? ஆண்கள் வேண்டுமானால் நீ சொல்றது போல நினைக்கலாம். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. ஒருவரிடமும் அவர்கள் எளிதில் மனதை பறிகொடுத்து விட மாட்டார்கள். மனசை பொறுத்தவரையில் ஆண் பெண் எல்லாம் ஒன்றுதான். அந்த காலத்தில் பெண்ணை வீட்டினுள் கட்டி போட்டிருந்தார்கள். பாரதியின் கனவு பலித்தது. பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற ஆரம்பித்தார்கள். பெற்றோர்கள் பொருளாதார சங்கடங்களினால் காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். தங்கள் கணவர்களை தாங்களே தேடிக்கொள்ள ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்கலாயிற்று. அவர்களுடைய வாழ்வு பரிமளிக்கவில்லையா என்றாள் சித்ரா. நான் அந்த விஷயத்தை பற்றியே ஆரம்பிக்கவில்லை. நடப்பது காதல் கல்யாணங்கள் அல்ல என்றுதான் சொல்கிறேன்.
ஆனாலும் இது வரவேற்க தகுந்ததுதான். ஆண் பெண் உறவுகள் சமூகத்தில் சட்டத்துக்கு அடங்கி நடக்கிறது இல்லையா? வாழ்வு பரிமளிக்கிறது. என் மனசை நன்றாக குட்டை குழப்பி விட்டாய். நீ சொல்றதை பார்த்தால் உலகத்துல காதலே இல்லை போலிருக்கு. சித்ரா மௌனமாக முரளியையே பார்த்தாள். இத்தனை நேரம் அவன் எதை பற்றி பேசினானோ அது அவளுக்குள்ளேயே நிறைந்திருப்பதை உணர்ந்தாள். அந்த உணர்ச்சி உடலெங்கும் வியாபித்த போது கண்கள் தாமாக மூடிக்கொண்டன. திடீரென்று பானுவின் குரல் கேட்டது. ஹலோ, குட் ஈவினிங் சித்ரா. வா பானு. முரளி என்ன சொல்றார்? உன்னை மிஸ் மெட்ராஸ் ஆக்குகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்டிருப்பாரே என்றாள் பானு. சித்ரா பானுவை பார்த்தாள். இந்த 10 நாட்களாக அவளை பார்க்கும் போதெல்லாம் உண்டாகும் மனதின் சலனம் இப்போது உண்டாகவில்லை. ஜன்னல்களை திறந்து விட்டதும் புழுக்கம் மறைவதைப் போல மனதில் இருந்த ஒரு கனம் கழன்று போன தெளிவு உண்டாகியது. முரளி என்னை மிஸ் மெட்ராஸ் என்று சொல்லவில்லை, மிஸ் எருமி மாடு என்கிறார். சொல்லிவிட்டு சித்ரா கலகலவென்று சிரித்தாள். முரளியும் சிரிக்கவே பானுவின் வாயெல்லாம் பல்லாயிற்று. முரளி, ஐ லைக் சித்ரா வெரி மச் என்றாள். ரொம்ப சந்தோஷம், அவளை இன்னிக்கே பார்சல் பண்றேன், உன் வீட்டில் வைத்துக்கொள் என்றான் முரளி. பிறகு, என்ன திடீர்னு வந்த, சொல்லாமல் கொள்ளாமல் என்று கேட்டான். நானும் அப்பாவும் அம்மாவும் டிராமா பார்க்கலாம்னு இருந்தோம். கடைசி நிமிஷத்துல அப்பா வரலேன்னு சொல்லிட்டார். அம்மாவும் வீட்டில் இருக்கேன்னா. என்ன டிராமா என்று கேட்ட சித்ரா. நான் இதுவரையில் டிராமாவை பார்த்ததில்லை என்றாள். நீ ஒரு கண்ட்ரி ஃப்ரூட் என்ற முரளி. ஸ்கூல்ல போட்டிருப்பீர்களே என்றான். வியட்நாம் வீடு, சிவாஜியின் நடிப்பு கிளாசிக்காக இருக்கும் என்றாள் பானு. நீ என்ன இப்போ ஆள் சேர்க்கிறையா? இல்லாம போனா நான் ஏன் இங்க வர? ஒரு டிக்கெட் வீணா போறது. நாம 2 பேரும் போய் வரலாம், புறப்படுங்கள் சீக்கிரம். டிக்கெட் வீணாக போவானேன், விற்று விடலாம் என்று சொல்லி முரளி சித்ராவை பார்த்தான். அவனுடைய குறும்பு பார்வையை பாராமலேயே நின்ற சித்ராவின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்கியது. முரளியின் குறும்பையோ சித்ராவின் ஏமாற்றத்தையோ புரிந்து கொள்ளாத பானு, சரி இப்ப என்ன செய்யலாம், இப்ப புறப்படுங்கள் முதலில் என்றாள். சித்ரா மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் சென்ற திசையையே பார்த்த முரளி அவள் காதில் விழும்படியாக, பானு, நான் 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு விடுவேன். பெண்களால் அது மாதிரி முடியுமா? 15 நிமிடமாவது டைம் கொடு என்றான். என்ன சொல்கிறீர்கள் முரளி? 3வது டிக்கெட்டை நானே விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். நீ உன் டிக்கெட்டை வைத்துக்கொள். உன் அப்பாவின் டிக்கெட்டில் நான் வருகிறேன். உன் அம்மாவின் டிக்கெட்டில் சித்ரா வருவாள். சித்ரா மேலும் நடந்தாள். அதான் நான் சொல்லியாச்சே, ஏன் இன்னும் நடக்கிற? அடுத்த கணம், நான் ட்ரெஸ் பண்ணிக்க போக வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே நடந்தாள் சித்ரா. அவள் வாயில் இருந்து எப்படி வெடுக்கென்ற வார்த்தை வரது பாத்தியா என்று பானுவிடம் கேட்டான் முரளி. 3 நிமிடங்களில் முகத்தை கழுவிவிட்டு சித்ரா தன்னுடைய அறைக்கு ஓடினாள். பழைய புடவையை அவசர அவசரமாக அவிழ்த்தாள். ராஜி அன்பளிப்பாக வாங்கி கொடுத்த டெரிலின் புடவையை பிரித்தாள். கட்டிக்கொள்ளும் முன் உள் பாவாடையை ஒரு தடவை பார்த்தாள். காலையில் கால்களில் பூசின மஞ்சளின் நிறம் பாவாடையில் அங்கங்கே மங்கலாக தெரிந்தது. ஒரு வினாடி உள் பாவாடை கண்ணை உறுத்திற்று. அடுத்த கணமே பாவாடையை மாற்ற நேரம் இல்லை என்று அவள் புடவையை கட்டி கொள்ளலானாள். புடவை கட்டி கொள்கையில் முரளி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன. அதில் புது அர்த்தமும் தொனித்தது. அப்பாவின் டிக்கெட்டில் முரளியும் அம்மாவின் டிக்கெட்டில் சித்ராவும் நாடகம் பார்க்க போகிறார்கள். ஆகா, முரளி தெரிந்து சொல்லி இருக்கிறானா அல்லது அசரீரி போல சொல்லி இருக்கிறானா? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.